வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் ஜனனி விநாயகமூர்த்தி, சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கலனிதிச மற்றும் நுரைச்சோலை ஆகிய மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்டுள்ள கோளாறினால் 350 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புக்கு இல்லாது போயுள்ளது. சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ் நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் தமது நிதியை கோரி உண்ணாவிரத போராட்டத்தில். கலனி அமைப்பாளர் பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன், அமைச்சர் மெர்வின் சில்வா கருத்து. சிறிகோத்தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுமாறு ஸ்ரீரால் மற்றும் மைத்ரி ஆகியோர் தலைமைத்துவ சபையிடம் கோரிக்கை. மாலிங்க மற்றும் மெண்டிஸ் ஆகியோர் தேசிய அணியில் விளையாடுவதற்காகவே ஆஸ்திரேலியாவிலிருந்து அழைக்கப்பட்டனர். தெரிவுக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்றைய தினமும் பலர் சாட்சியம் அளித்துள்ளனர். தமது கணவர் காணாமற் போனமை தொடர்பில் ஏற்கனவே முறைப்பாடு செய்திருந்த வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் இன்று சாட்சியம் அளித்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு இன்று சென்ற அனந்தி சசிதரன் ஆணைக்குழுவின் விசாரணைகளில் கலந்து கொண்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் நடவடிக்கை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பொன்னகர், பாரதிபுரம் மற்றும் மலையாளபுரம் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் காணாமற் போனவர்கள் தொடர்பில் அவர்களது உறவினர்கள் என்று சாட்சியம் அளித்துள்ளனர். கடந்த 2 தினங்களாக கிளிநொச்சியைச் சேர்ந்த 129 முறைப்பாட்டாளர்களின் வாக்குமூலங்களை ஆணைக்குழுவில் பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இவர்களிடம் தலா 25 நிமிடங்கள் தொடக்கம் 35 நிமிடங்கள் வரை விசாரணைகள் நடத்தப்பட்டு தகவல்கள் பதிவு செய்யப்பட்டதாக காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் 3 உறுப்பினர்களும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 அதிகாரிகளும் முறைப்பாட்டாளர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நாளையும் கூட உள்ளது. காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ஏற்கனவே சுமார் 13,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை அகலப்படுத்தும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இருப்பினும் இன்றைய தினம் எந்தவித மனித எச்சங்களும் அங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அங்கு சென்றிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். பெக்கோ இயந்திரத்தை கொண்டு அகலப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இன்றைய தினம் எந்தவித அகழ்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இதுவரை 39 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த மனித புதைக்குழியில் 9 தடவைகள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது மண்டையோடுகள், எலும்புக்கூடுகள், முத்து மாளிகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருக்கேதீஸ்வரம் பகுதி வீதியூடாக நீர்க்குழாய்களை பொருத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் இந்த மனித புதைக்குழி விடயம் அவதானிக்கப்பட்டது. அதனையடுத்து நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மனித புதைக்குழியில் மேலும் பலரின் எச்சங்கள் இருக்கலாம் என்ற ஊகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இயந்திர கோளாறினால் செயலிழந்துள்ள கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டுவர சுமார் 2 தினங்கள் செல்லும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிடுகின்றது. கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு பகுதியில் உள்ள இயந்திரத்தில்
கடந்த புதன்கிழமை கோளாறு ஏற்பட்டிருந்தது. இந்த மின் உற்பத்தி இயந்திரத்தினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற 55 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. கலனிதிச மின்னுற்பத்தி நிலைய வளாகத்தில் பல மின்னுற்பத்தி நிலையங்கள் உள்ளன. கலனிதிச மின்னுற்பத்தி நிலையத்தில் உள்ள நீரில் செயற்படுகின்ற இயந்திரத்தில் இணைக்கப்படுகின்ற கேபிள் ஒன்று செயற்படாமையே இந்த இயந்திர கோளாறுக்கான காரணமாகும். இந்த இயந்திர கோளாறினால் ஏற்படுகின்ற சுமையை மக்கள் மீது சுமத்துவதாக மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. எமது மின்னுற்பத்தி நிலையங்கள் செயற்படாது போகின்ற சந்தர்ப்பங்களில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. அந்த சுமை மக்கள் மீது சுமத்தப்படுகின்றது. பராமரிப்பு செயற்பாடுகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றமையே இதற்கான காரணம் என்ற குற்றச்சாட்டொன்றும் காணப்படுகின்றது. குறிப்பாக அதனை பராமரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் அந்த இயந்திரத்தை நாம் சோதனை செய்து பார்க்கின்றோம். அதனை தவிர விசேடமான பராமரிப்பு நடவடிக்கைகள் கிடையாது. மின் உற்பத்தி நிலையம் செயலிழக்கின்றமையின் ஊடாக அதிக செலவு ஏற்படுவதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சும் ஏற்றுக்கொள்கின்றது. தேசிய மின் கட்டமைப்புக்கு 165 மெகாவாட் மின்சாரம் கடந்த 2-3 தினங்களில் இல்லாது போயுள்ளது. அதற்காக கலனிதிச மின்னுற்பத்தி நிலையத்தில் பியட் எனப்படுகின்ற மற்றும் ஒரு மின்னுற்பத்தி நிலையம் ஒன்று உள்ளது. அதனை பயன்படுத்தினால் செலவு அதிகம் ஏற்படும். அதில் மின்சார பற்றாக்குறை ஒன்று காணப்படுகின்றது. எனினும் செலவு அதிகம். கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தேசிய மின் கட்டமைப்புக்கு 165 மெகாவாட் மின்சாரம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. எனினும் குறித்த மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறினால் 110 மெகாவாட் மின்சாரத்தை மாத்திரமே தேசிய கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ள முடிகின்றது என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. இதுவேளை கடந்த 5ஆம் தேதி செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் தற்போது முழுமையாக செயலிழந்து காணப்படுவதை நாம் அறிவோம். அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் இந்த முறை செயலிழக்கவில்லை. நாமே நிறுத்தினோம். நீரின் அளவு அதிகரித்தமையே அனல் மின் உற்பத்தி நிலையம் நிறுத்துவதற்கான காரணமாக அமைந்திருந்தது. அது அவ்வாறு இருக்க மின் உற்பத்தி நிலையத்தின் கடமைகளை செய்திருக்கலாம். எனினும் அது நிறுத்தப்படாவிடின் இயந்திரங்களுக்கு சரியில்லை. அதற்காகவே நாம் நிறுத்தினோம். දීර්ඝකාලීන වශයෙන් සුසු නැති නිසා ඒක නතර කළා. අපි ඒකට යම්කිසි පිළියමක් සොයන්න උත්සාහ කරන්නයි නතර කළේ. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தினால் பெறப்படுகின்ற 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு இல்லாது போயுள்ளது. බලාගාරයක් බිඳ වැටුනම ඒකත් එක්ක සම්පාත වූ අඩු වර්ෂාපතන மின் உற்பத்தி நிலையம் செயலிழக்கும் பட்சத்தில் அதனுடன் தொடர்புடைய குறைந்த மழை வீழ்ச்சி கிடைக்கும் நிலையில் ஏனைய மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்தால் மின் விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படும். இந்த அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களிலும் இறுதி பெறுபேறு அதிக விலையுடன் கூடிய எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு அதிக மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த செலவினத்தை நுகர்வோரை பொறுப்பேற்க வேண்டியுள்ளது. இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் சசி தரூரின் மனைவியின் உயிரிழப்பு இயற்கையாக நேர்ந்தது அல்லவென பிரேத பரிசோதனைகளின் போது நேற்று உறுதி செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனைகளின் பிரகாரம் அதிக ஔடதங்களை உட்கொண்டமையே இந்த மரணத்திற்கான காரணமாக இருக்கலாம் என அந்நாட்டு வைத்தியர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்திய அமைச்சரான சசி தரூர் பாகிஸ்தான் ஊடகவியலாளரான மொஹரா தாரூருடன் தொடர்புகளை வைத்திருப்பதாக டுவிட்டர் சமூக இணையதளத்தில் கருத்துக்கள் வெளியாகி ஓரிரு தினங்களில் புதுடெல்லியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றிலிருந்து சுனந்தா புஷ்கரின் சடலம் கடந்த வெள்ளிக்கிழமை கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் சசி தரூர் இந்திய உள்துறை அமைச்சர் சுசில் குமார் பிண்டேக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இந்த சம்பவம் தொடர்பான ஊடக தகவல்களை தற்போது வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த தகவல்களை பார்த்தவுடன் மிகவும் கவலையாக இருந்தது. கவனஈனத்துடன் எழுதப்பட்ட விடயங்களையே நான் அவதானிக்கின்றேன். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு எனது முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். நானும் எனது மனைவியும் எதிர்கொண்ட அவமானத்தை இந்த ஒத்துழைப்புகளின் ஊடாகவே நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். மேற்கோள் முடிவு. இதேவேளை தனது மனைவியின் உயிரிழப்பு குறித்து விசாரணைகளை நடத்துகின்ற நீதவான் அசோக் சர்மா முன்னிலையில் சசி தரூர் வாய்மூல சாட்சியம் அளித்துள்ளார். வைப்பு பணத்தை மீள பெற்றுத் தருமாறு கோரி சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் பினான்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்னால்
பணத்தை வைப்பு செய்தவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். குறித்த நிறுவனம் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் வைப்பு பணத்தையோ அல்லது அதற்கான வட்டியையோ இதுவரையில் வழங்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு முதல் தாம் எதிர்நோக்கியுள்ள நிலைமை தொடர்பில் குறித்த அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த பணத்தை வைப்பு செய்தவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இருப்பினும் எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படாத நிலையிலேயே இவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இது 48 வருடம் பழமை வாய்ந்தது. நான் பணத்தை வைப்பிலிடுவதற்கு முன்னர் மத்திய வங்கியிடம் குறித்த நிறுவனம் தொடர்பில் வினவினேன். அவர்கள் சிறந்த இடம் என்று கூறினார்கள். அதேபோன்று சனத் ஜெயசூரிய மற்றும் ஹட்சன் சமரசிங்க ஆகியோர் இந்த நிறுவனம் தொடர்பில் பிரச்சாரம் செய்தனர். அரசு மற்றும் தனியார் துறையில் சேவை செய்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த நிறுவனத்தில் வைப்பு செய்துள்ளனர். அதேபோன்று வெளிநாடுகளில் தொழில் புரிந்து சம்பாதித்த பணத்தையும் இதில் வைப்பிலிட்டுள்ளனர். சுமார் 5000 வைப்பாளர்களுக்கு பணம் கிடைக்காமல் போயுள்ளது. இது தொடர்பில் பலமுறை போராட்டம் நடத்தினோம், ஆனால் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. அதிகாரிகளுடன் பலமுறை பேசினோம், ஆனால் அவர்கள் எமது கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாது எமது வைப்புகளில் 60% பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முற்பட்டனர். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம். பின்னர் தடை உத்தரவு வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் தற்போது எமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் ஜனாதிபதி தான். இவர் தலையிட்டால் மாத்திரமே எமக்கு தீர்வு கிடைக்கும். குறித்த நிறுவனம் தொடர்பில் வைப்பாளர்கள் நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமையால் தமக்கு எவ்விதமான நடவடிக்கையும் தற்போது எடுக்க முடியாது என இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் PDW ஆனந்த சில்வா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். குறித்த நிறுவனத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக மத்திய வங்கி முன்னெடுத்த நடவடிக்கை இதன் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைக்கும் இயலுமை தலைமைத்துவ சபைக்கு கிடையாது என முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். தனக்கு வேட்புமனு வழங்கப்படாமையினால் இது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்த மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறிகொத்த கட்சி தலைமையகம் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கு இன்று நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டம் அதிபரின் அறிக்கை கிடைக்கப்பெறாமையினால் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. නායකත්ව මණ්ඩලයක් ගොඩනැගිලා අතීතය අමතක කරන්න කතා කරන යුගයක தலைமைத்துவ சபையை அமைத்து கடந்த காலத்தை மறப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கு தீர்வின்றி முன்னோக்கி செல்கிறது. தலைமைத்துவ சபைக்கு அதிகாரம் இருந்தால் இந்த அநீதியான வழக்கை விலக்கிக் கொள்ளுமாறு கரு ஜாசூரியவிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திற்கு போட்டியிட்ட போது அவருக்கு ஆதரவாக சிறிகொத்தவுக்கு முன்னால் கூடியவர்களுக்கு எதிராகவே இந்த வழக்கு காணப்படுகிறது. ஆகவே எமது குற்றமற்ற தன்மையை கரு ஜாசூரிய நன்கு அறிவார். කරු ජයසූරිය මහත්මයා ඉතා හොඳින් දන්නවා අපේ නිර්දෝෂීත්වය. කරු ජයසූරිය මහත්මයා හට පසුගිය නඩුදුනේ අවසන් වුණාට පසුව இந்த வழக்கை விலக்கிக் கொள்ளுமாறு வழக்கின் சந்தேக நபர்கள் பலர் கரு ஜாசூரியவிடம் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டார்கள். இந்த கடிதத்துக்கு இதுவரையில் பதில் இல்லை. கரு ஜாசூரிய, சஜித் பிரேமதாச மற்றும் தாசிரி ஜாசிகர ஆகியோர்களுக்காகவே நாங்கள் சிறிகொத்தவுக்கு சென்றோம். எனக்கும் ஷிரா லக்திலக்குவிற்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் வேட்புமனு வழங்காத நிலைக்கு தலைமைத்துவ சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. நாங்கள் கட்சியை விட்டு போக மாட்டோம். இந்த கட்சியில் நாங்கள் தொடர்ந்து இருப்போம். அதே போன்று இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். මේ පක්ෂ තුල අපි ඉන්නවා. මේ සටන අපි දිගින් දිගටම කරනවා. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. நாம் செல்லும் மார்க்கம் நல்லதாக இருந்தால் நம்முடைய இலக்கும் நல்லதாகவே இருக்கும். மகாத்மா காந்தி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk.